வேற ஒன்றும் இல்லடா, அவுட்டர் திங்ஸ் பேசக்கூடாது. எப்போ பார்த்தாலும் வெளியே நடக்கிற விஷயத்தையே பேசி அசிங்கப்படுறது வாட்டர்மெலன் ஸ்டார் தான். இப்போ அந்த விஷயத்தில் வாட்டர்மெலனே மிஞ்சிட்டாங்க நம்ம வியானா. அவுட்டர் திங்ஸ்லாம் பேசாத வாயை மூடுன்னு வாட்டர்மெலனே வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டாங்க. வெளியே போனதுக்கப்புறம் நிறைய மீம்ஸ் ட்ரோல்ஸ்லாம் பார்த்து எல்லாரும் திட்டத்தெல்லாம் நல்லா மண்டைக்கு ஏற்றிக்கிட்டு எப்படியும் ஒரு 300 மீட்டர் மூளைக்குள்ளே மூட்டை கட்டி வச்சிருக்காங்க போல. 300ல் 30 விஷயத்த சொல்லியாச்சு, மீதி விஷயம்லாம் மூளையிலேருந்து மூக்கு வழியாக வெளியே வந்துடும் போல. அந்த மாதிரி இவங்க வாயை மூடிட்டு ஒன்று பண்ணுறாங்க பாருங்களேன். அது இல்பா அது கில்பா என்ன சொல்ல வரீங்க மூக்கு வழியா? எதாக இருந்தாலும் வாயால் தான் சொல்லி ஆகணும். பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. வருது எது வருதா? அதான் வாந்தி வருதா? யோ எஃப்ஜே, என்னையா பண்ணி விட்டு போனேன்? வருது தாண்டி கேட்கணும் அப்படின்னு தோணுது. எங்களுக்கும் தான். நீங்கள் ஓவராக பண்ணுறது அசிங்கமாக கேட்கணும்னு எங்களுக்கும் அப்படி தான் தோணுது. மூளையில் வச்சுருந்ததெல்லாம் கேட்ட வரைக்கும் போதும். மூக்கு கீழே இருக்கிற கேட்டை சாத்திருக்கேன் கொஞ்சம். யோ பிக் பாஸ், இப்படி எல்லையை மீறி தொல்லையை கொடுத்துருக்கேன். இந்த பிள்ளையை பார்த்து ஏதாவது கொஞ்சம் பண்ணிவிடு. ஆமாம், எனக்கும் வெளியே அனுப்பணும்னு தோணுது. அதனால் என் வாய் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாது. ஐயோ, ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ? என் வாய் என்ன செய்யணும் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. பிடிச்சி கடிச்சு வச்சுருவாரோ? என்ன வியானா, ரொம்ப பொங்கி பொங்கி பேசிட்டு இருந்தீங்க, இப்போ தொங்கிருச்சு. பிக் பாஸ், இது பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்லிட்டு போங்க பார்ப்போம். கொஞ்சம் ஜாக்கிரதை. அதுக்கு தான் வியானா, ஓவராக குலைக்கிற நாயும் ஓவராக பேசுகிற வாயும் ஒரு நாள் அடங்கி தான் ஆகணும். அப்படியே மடங்கி சோஃபாவில் உட்காருங்க. அதுக்கப்புறம் திவ்யா கேட்குறாங்க, என்ன பேசிட்டு இருந்தீங்க, நான் கவனிக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வியானா வந்து ஓவராக பேசுனதை சொல்ல முடியாமல் அது வந்து இல்லை இல்லை அப்படின்னு முழுங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ, விளையாட்டுல திடீர்னு திறந்து கதவு. வினோத்தும் நாக்கை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோ, ஓவராக வாயை திறந்து வச்சிருந்தீங்கன்னா வெளியே கதவையும் உனக்காக திறந்து வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அரோராவும் 2 வாரத்துக்கு பேமெண்ட் கிடைக்காது, நீ கொஞ்சம் பேன்னு வாயை மூடிட்டு உட்காந்தாலே நல்லதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் வியானா, கொஞ்ச நேரம் அமுக்கிட்டு இருக்கலாம்ல? இந்த மாதிரி மானத்தை அடமானம் வைக்கிற அளவுக்கு ஒரு அவமானம் உங்களுக்கு தேவையா? அதுக்கப்புறமும் கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு கடுப்பாயிட்டாரு பிக் பாஸ். ஓ, நீங்கள் இன்னும் சீரியஸ் ஆகலையா அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாரு கேளுங்க. பிக் பாஸ் அந்த வார்னிங் கொடுக்கும்போது வாட்டர்மெலன் வாயை மட்டும் பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு ரியாக்ஷன். நீங்கள்லாம் ஜாலியாக இருக்கணும் தான் நான் ஜாலியாக இருக்கேன். சீரியஸாக ரொம்ப நேரம் ஆகாது. பிக் பாஸ் நான் சீரியஸ் ஆயிடுவேன்னு சொன்ன உடனே இவர் மூஞ்சி எப்படி ஆயிடுச்சு பாரு. நல்லா பளிர்னு பல்ல கட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபியூஸ் பண்ண டியூப் லைட் மாதிரி ஆஃப் ஆயிட்டாரு. செம ரியாக்ஷன்ல. ஆத்தாடி, பிக் பாஸ் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளை எது திட்டுறதுக்குள்ள வாயை மூடி குரங்கு மாதிரி உட்காந்துட்டாரு. பிக் பாஸ் கொடுத்த வார்னிங் நல்லா வாட்டர்மெலனுக்கும் வியானாக்கும் ஒர்க் ஆச்சு இல்லை? உங்களுக்கும் அப்படி தோணுச்சா இல்லை இது ஓவராக இருக்கான்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.